பேர் ஜெய்கணேஷ். நாங்க வடசென்னை பகுதி கொடுங்கியூர்லேருந்து பேசுறேன். இங்க வந்து கொடுங்கியூர் குப்பை ஆலை இருக்கு. இது 1970லேருந்தே இந்த இடத்துல இருக்கு. சும்மா 370 ஏக்கர்ல வந்து இந்த கொடுங்கியூர் குப்பை கிடங்கு இருக்கு. நாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த இடத்த வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்க வந்து இந்த இடத்த வந்து ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது தொழிற்பூங்காவா வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த குப்பை கொட்டி கொட்டி இந்த பக்கத்துல இருக்க மக்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி கூட வந்து மாசு அடைஞ்சு தான் இருக்கு. அங்க மத்த சைடு சென்னையிலலாம் நீங்க எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா, போர் போட்டா வந்து நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனா, நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க எழில்நகர், ஆர்ஆர் நகர் பல குடியிருப்புல இன்னும் கூட வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணாத நிலைமை தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கண்டாமினேஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம மழை காலத்துல கொசுக்கள் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். வருஷம் 365 நாளும் இந்த மக்களுக்கு வந்து பிரச்சனை தான் இருக்கும். சரி மழை காலத்துல இந்த பிரச்சனைன்னு பார்த்தா, வெயில் காலத்துல ஆட்டோமேட்டிக்கா குப்பையெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சுரும். அதுவே வந்து வெப்பத்தினால எரிய ஆரம்பிச்சதால, அதில இருக்க வந்து இந்த டாக்ஸின்ஸ்லாம் மக்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த மூச்சு பிரச்சனையெல்லாம் உருவாக்கும். இந்த குப்பை கிடங்க வந்து எடுக்கணும்னு சொல்றதுக்காக அறப்போர் இயக்கம், அதுக்கப்புறம் பூவுலக நண்பர்கள் நெறைய பேர் வந்து மனுலாம் குடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அது நடந்து ஒரு 4, 5 வருஷம் இருக்கும். சென்னை நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா குப்பைமேட்ல இருங்க. இருந்துட்டு மாநகராட்சி கமிஷனர் வந்து அதோட காற்று தரத்தையும், மக்கள் பாதிப்பையும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மக்களோட கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு வந்து எந்த ஒரு அதிகாரியும் வரல. கார்ப்பரேஷன் வந்து ஒரு 2 சிலர் வந்தோம். அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர் தான் வந்தாங்க. அவங்க நைட் வந்து டென்ட் போட்டு குப்பைமேட்ல இருந்தாங்க. இருக்கும்போதே அவங்களுக்கே வந்து பகல்லையும், நைட்லயும் வந்து அந்த டாக்ஸிக்கான காத்தோட மாற்ற தன்மை வந்து வேறுபடுறது நல்லா தெரிஞ்சுது. அப்பவே வந்து அந்த ஆலையோட பிரச்சனையெல்லாம் பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. மக்களோட முக்கியமான கோரிக்கைன்னா, இந்த ஆலைய வந்து அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தி, அத மக்களுக்கு பயனுள்ள இடத்தா வந்து மாத்தணுன்றது தான். ஏன்னா, இந்த இடத்தால வந்து அந்த மக்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த அரசாங்கம் நாளைக்கு நல்லபடியா மாத்துச்சுன்னா, அந்த மக்களுக்கு தான் வந்து ஒரு நல்ல விஷயமா அந்த மாரி ஒரு விஷயத்த தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பார்க்காவோ, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாவோ, இல்ல வேற ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ அப்படிதான் கேட்டோம். ஏன்னா இங்க வட சென்னையில வேலைவாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. ஆனா அரசாங்கம் என்ன கொண்டு வரப்போகுதுன்னா, எரிவுலை திட்டம் கொண்டு வரப்போறேன்னு சொல்றாங்க. இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட். வளர்ந்த நாடுகளா இருக்க அமெரிக்கா, ரஷ்யா கூட இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட்ட வந்து ஷட் டவுன் பண்ணணும், குளோஸ் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து வளருகின்ற நாடான இந்தியால வந்து இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட்ட உருவாக்குறது வந்து ஒரு ஃபெயிலியரான விஷயம் தான் சொல்லுவாங்க. ஹரியானா கவர்மெண்ட் வந்து 20 கோடி மதிப்பீடுல இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆனா அவங்க ஓப்பன் பண்ண 1 மாசத்திலேயே அந்த ப்ராஜெக்ட்ட வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் காரணம்னா, அது ஃபெயிலியரு. எல்லா குப்பையும் வந்து ஒட்டுமொத்தமா போட்டு எரிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த திட்டத்தையே ஃபெயிலியர் பண்ணாங்க. ஒரு ஃபெயிலியரான ப்ராஜெக்ட்ட கொண்டு வந்து சென்னையில, அதுவும் வட சென்னையில வந்து ஆரம்பிக்க போறேன்றது இந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து அச்சுறுத்தலாவும், கவலையாவும் தான் இருக்கு. ஏற்கனவே வட சென்னையில வந்து சிவப்பு நிற பட்டியல் சார்ந்த கம்பெனிகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால காத்து மாசுலாம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட் வர்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான். சென்னை மாநகராட்சி ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நாங்க 1500 கோடி கிட்ட வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றோம். நல்ல ஒரு திட்டமா தான் இருக்கும். இது வந்து தனியார் தான் பராமரிக்கிறாங்க. காற்று மாசுலாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து சென்னை மாநகராட்சியில பல மின் மயானங்களே பார்த்தீங்கன்னா, சிம்னிலாம் ஒழுங்கா மெயின்டெயின் பண்றதில்ல. அந்த புகையே வந்து உடம்பு அதிகமா மருத்துவ கழிவுக்கு உடம்பு எரிக்கும்போது அதில இருக்க வர புகையே வந்து டைரக்ட்டா மக்கள தாக்குது. ஒரு சிம்னின்றது காஸ்ட் வந்து ஒரு 20,00,000 10,00,000 தான். அதே மாநகராட்சியால ஒழுங்கா பராமரிக்க முடியல. 1500 கோடி கொண்ட இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட் வந்து அரசாங்கம் வந்து எப்படி பராமரிக்கும்ன்றது தான் எங்களோட கேள்வி. இந்தியாவிலேயே வந்து சுத்தமான பகுதி அப்படின்னு சொன்னோம்னா, இண்டோர் சொல்லுவாங்க. மத்திய பிரதேசத்தில இருக்கான். அங்கேயும் இதே மாரி வந்து ஒரு குப்பைமேடு இருந்தது. அப்போ அங்க இருந்த மாநகராட்சி ஆணையர் அந்த லேண்ட வந்து நல்லபடியா சுத்தம் பண்ணி, அதுலேருந்து பயோகேஸ்லாம் வந்து எடுத்தாங்க. அதில இருக்க லேண்ட ஃபுல்லாவே வந்து எடுத்துட்டு, இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து ஒரு தூய்மையான மாநகரா இருக்குன்னா வந்து, அத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அது மாரி கொடுங்கியூர மாத்தலாம். ஸோ பயோமைனிங் ஃபுல்லா இடத்த எடுத்துட்டு, மக்களுக்கு பயனுள்ள விஷயத்த நம்ம பண்ணலாம். இவங்க சொல்றது என்னன்னா, அப்போ வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ரீனியூவபிள் எனர்ஜியா ஆக்குறதுக்கு நெறைய சோர்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து இன்சினரேட்டர் தான் ஒரே ஒரு சோர்ஸா வந்து சென்னை மாநகராட்சி நெனச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து வளர்ந்ததால வந்து நெறைய படிக்கிறோம். உலக நாடுகள்ல நெறைய ஐடியா கேட்கலாம். சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளே வந்து பயோ இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட் மூலியமா அந்த ஆஷ் எல்லாம் வந்து வெளியில தான் கொட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க 1000 ஏக்கர்ல வந்து ஒரு எம்ப்டி லேண்ட் வச்சிருக்காங்க. அதுல வந்து தண்ணி கண்டிப்பா இருக்கணும். அந்த தண்ணியில தான் வந்து அந்த சாம்பல கொல்றாங்க. ஆனா வடசென்னை பகுதியில பார்த்தீங்கன்னா, அனல் மின் நிலையம் இருக்கு. அதுல இருக்க சாம்பலே வந்து அவங்க ஒரு காலி இடத்துல தான் வந்து கொட்டிட்டு இருக்காங்க. செப்பாக்கம்ன்றது வந்து நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்க லேண்டு. அத வந்து அனல் மின் நிலையம் வந்தா உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்தி அவங்களுக்கு வாக்குறுதி குடுத்து, அந்த லேண்ட்ல வந்து இன்னும் வந்து அந்த கழிவுகள கொட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த ஆஷ் வந்து இன்னும் அந்த மக்களுக்கு வந்து பாதிப்ப தான் தந்துட்டு இருக்கு. அந்த மாரி ஒரு பாதிப்பு இருக்கிற பட்சத்தில இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட்ட கொண்டு வரது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பா தான் இருக்கும். முன்னாடி வந்து மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அ
தகவல் கிடைக்காததால் இங்கே குப்பை கிடங்கு வந்து வரத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வடசென்னையில் வந்து பல இளைஞர்கள் வந்து தெளிவுபட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்னையிலே அதிக வழக்கறிஞர் கொண்ட இடம்னா அது வடசென்னை தான். இந்த வாட்டி வந்து இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட் வரதை வந்து வடசென்னை மக்கள் ஒருபோதும் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன ஒரு முயற்சி வேணுமோ அந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்கன்னா சென்னையில் இருக்க மொத்த குப்பை தான் இங்கே தான் வரப்போகுதுன்னா ஒருமித்த மாமன்ற உறுப்பினர்கிட்டையும் வந்து அவங்க ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்திருக்கணும். இல்லை அந்த தீர்மானத்துக்காவது அந்த தீர்மானத்தில் வந்து எத்தனை பேர் ஆதரிச்சாங்க, எத்தனை பேர் எதிர்த்து தெரிவிச்சாங்கன்னு சொல்லணும். எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் அவங்க பாட்டுன்னு அந்த பக்கமாக படிச்சுட்டு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை, அதனால் வந்து நாங்கள் இதை நிறைவேற்றுறோம். இங்கே மக்கள்கிட்டலாம் வந்து கேட்கவே இல்லை, உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணுமா, இந்த ப்ராஜெக்டால் உங்களுக்கு எதனாச்சும் நல்லது வந்து இருக்கா, இல்லை ஏன் வேணான்றீங்கன்னு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கேட்காம அரசாங்கமே வந்து தன்னிச்சையாக அந்த வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த தன்னிச்சையாக முடிவு வந்து அரசாங்கம் கைவிடணும். இந்த அவங்க எந்த இடத்துல வந்து அந்த இன்சினரேட்டர் ப்ராஜெக்டை உருவாக்க போகிறாங்கன்ற இடத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன இடம்னா வெள்ளம் வந்து அதிகமாக பாதிக்க வேண்டிய இடம். வெள்ளம் வந்து அந்த இடத்துல வந்து அதிக சேதாரத்தை உருவாக்கும். 90% ஆன வெள்ளம் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக வரும்ன்றாங்க. 90% வெள்ளம் வர இடத்துல இவங்க வந்து அந்த பில்டிங்கை கட்டினாங்கன்னா மேலும் அந்த தண்ணி வந்து வடசென்னை மக்கள் வீட்டுக்குள்ளே தான் போகும். இல்லை அந்த திட்டத்தில் வந்து அந்த பிளான்ட்டே கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எந்த ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் இல்லாமல் படிக்காமே அந்த இடத்துல வந்து இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட் கொண்டு வரது, இது வந்து அவசர கதியில் ஏன் வந்து இவ்வளோ அவசர அவசரமாக அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னு தெரியல. அந்த எரிவுலை வரப்போகுதுங்கிற ஒரு தகவல் வந்த உடனே நான் டிசம்பர் மாதம் நடந்த மாமன்ற சாதாரண கூட்டத்தில் நேரமில்லா நேரத்தில் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி எரிவுலை வரப்போகிறதா ஒரு செய்தி வருது. அது வந்து சென்னை குப்பை கிடங்கில், அதுவும் வட சென்னை பகுதியில் அந்த எரிவுலை வேண்டாம். அந்த எரிவுலையால் மக்களினுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அபாயம் இருக்குது. ஒரு ஆபத்தான திட்டம் அது. தயவு செஞ்சு கைவிடுங்க. இதை ஏன் நான் இங்கே நின்று சொல்கிறேன்னு சொன்னால், தென் மாநிலங்களில் வந்து நாசப்படுத்தக்கூடிய அபாயகரமான தொழிற்சாலையான ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை இறுதி வரைக்கும் விரட்டி அடித்து மூடின வைகோருடைய தம்பியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வரதா இருந்தால் அந்த திட்டத்தின் மேலே உள்ள நம்பகத்தன்மையை நிரூபித்து அதை மக்களை வந்து மக்களுடைய கவனத்தை சரியான முறையில் ஈர்த்து நீங்கள் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். சொன்னப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து அந்த நேரத்தில் ஆணையர் பதில் எதுவும் சொல்லலை, விட்டுட்டேன். பிப்ரவரி மாதம் வந்து பொருள் எண் 75 வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரும்போது அது ஆட்சேபணம் பண்ணக்கூடிய அந்த கால அவகாசம் எங்களுக்கு இல்லை. எப்படி பண்ணுவாங்க மன்றத்தில்னு சொன்னால், பொருள் எண் 1 முதல் 10 வரை ஏற்றுக்கொள்வோர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்கன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போயிடுவாங்க. அப்போ ஆட்சேபணம் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அந்த பொருள் புத்தகம் இன்றைக்கி என் கைக்கு லேட்டாக தான் கிடச்சிது. அதனால் ஆட்சேபணம் பண்ண முடியாமல் போச்சு. மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கை மேலே நடந்த விவாதத்தில் இதனால் என்னென்ன கேடுகள் வரும்னு சொல்லி ஒரு 3 நிமிஷம் நான் பேசினேன். அது விஷயமாக நானும் ஆணையரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன முடிவெடுப்பாங்க என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எரியுலையால் வந்து வடசென்னை மக்களுக்கு மட்டும் இல்லை, சென்னை முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பேராபத்துங்கிறது மட்டும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மற்ற தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் கொடுத்து பணி நடக்கக்கூடிய இடங்களில் இந்த பணிகள் நடந்திருக்கிறதா அங்கேயுமா வந்து அரசியல் பரசலாக கேள்விப்பட்டேன். எது எப்படி இருந்தாலும் ஒன்று அழித்து இன்னொன்று கொண்டு வந்து அது மக்களுடைய வாழ்க்கை அளிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கொடுங்கியூர் பகுதி மக்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது. இப்போவே வந்து நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து அபாயகரமான சிகப்பு எச்சரிக்கை உள்ள தொழிற்சாலைகள் ஒரு 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. ஏற்கனவே இந்த 30 தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய மணலி, மாத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்கனவே நோய் நொடியில் அவஸ்தைப்படுறாங்க. அதே மாதிரி வந்து சென்னை இந்த கொடுங்கியூர் குப்பை கிடங்கை சுற்றி வாழக்கூடிய மக்களும் பல்வேறு நோய்களால், தோல் நோய், ஆஸ்மா போன்ற நோய்களால் அவஸ்தைப்படுறாங்க. இது வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாக வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த எரிவுலை வந்ததுன்னா ஒட்டு மொத்தம் சென்னை மட்டும் இல்லை, சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பேராபத்தை விளைவிக்கும். இதை சொல்லலான்னு நினச்சேன். அதாவது இந்த கொடுங்கியூர் இந்த குப்பை கிடங்குங்கிறது இது வந்து நியாயமாக பார்த்தோம்னா அது குப்பை கிடங்கு கிடையாது. இதை வந்து ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு வந்து முன்னாடி வந்து புல் பண்ணைன்னு சொல்லுவாங்க. வெறும் புல்லுங்க தான் முளைச்சிருக்கும்.
மாடுங்களுக்கு வந்து தீனி போடுறதுக்காக அங்கே அந்த புல்லுங்களை வெட்டி கொண்டு போய் மாடு வளர்க்குறவங்க அவங்க வந்து மாடுங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா புல் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து 2வது வந்து இங்கே வந்து மக்கள் வந்து அடர்த்தியாக வாழல அப்போ. இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற இந்த இடம் வந்து வந்து ஒரு குடியிருப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் முத்தமிழ் நகர், கண்ணதாசன் நகர் இந்த பக்கம்லாம் போனோம்னா இது பூரா ஏரி சூழ்ந்த பகுதியாக தான் இருந்தது. அப்போ மக்கள் அடர்த்தி இல்லாத பகுதியில் வந்து அப்போ இதை குப்பை கொட்ட ஆரம்பித்தாங்க. அந்த குப்பை கொட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30, 40 ஆண்டுகளாக இது குப்பை கிடங்கா இருக்குது. இப்போ மக்கள் அடர்த்தி அதிகமாகி போச்சு. மக்கள் அடர்த்தி அதிகமாகி போனதுனால இந்த குப்பை கிடங்கை இந்த பகுதியிலேருந்து சென்னைக்கு வெளியில் வேறு எங்கேயாவது கொண்டு போய் வச்சா நல்லதுங்கிறது பல பேர் நினைக்கிறவங்க மாதிரி நானும் நினைக்கிறேன். மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தான் ஆட்சி செய்யணுமோ ஒழிய மக்களுடைய உயிரோடையும் உடைமையோடையும் விளையாடக்கூடிய ஆட்சிங்கிறது வந்து ஆட்சி இருந்தால் அது தவறான அணுகுமுறையாக இருக்கும். தலைவர்கிட்ட நான் போய் முறையிடுறதுங்கிறத விட இதுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாகிருக்கு. பூவுலக நண்பர்கள் இருக்காங்க, அப்புறம் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கம் இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்று இணைஞ்சாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒன்று இணைஞ்சு முதல்ல வந்து நான் வந்து இந்த விஷயமா வந்து மேயரையும் ஆணையரையும் சந்தித்து இதனுடைய பேராபத்தினங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க என்ன பதில் உரைக்கிறாங்கன்றதை முடிவு பண்ணி அந்த மேன்மை மிகு தலைவர்களை சந்தித்து அவங்ககிட்ட வந்து முறையிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே பார்க்காம எடுப்பில் போய் மேலே பார்க்குறது முறையாக இருக்காது. இவங்களுடைய பதிலை வச்சு தான் மேற்கொண்டு மற்ற தலைவர்களை தேவைப்பட்டால் வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் பார்த்து முறையிடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் அச்சமோ பயமோ கிடையாது. ஏன்னா மக்கள் நலனுக்காக தான் நம்ம போய் சந்திக்க போகிறோம், பார்க்க போகிறோம். வந்து 2100 மெட்ரிக் டன் 2100 டன் குப்பையை எரிக்க போகிறாங்க. அது வந்து இங்கே உள்ளது வந்து 1400 டன்னு, பெருங்குடியிலேருந்து 700 டன்னு. பெருங்குடியில் வந்து இந்த குப்பை எரிவுலை அமைக்கலை. அது இங்கே வடசென்னையில் தான் கொண்டாந்து எரிக்க போகிறாங்க. அப்படி எரிக்கும் போது 2100 டன்னு எரிச்சா ஏறக்குறைய வந்து 31 மெகாவாட்ஸ் மின்சாரம் தான் கிடைக்கும். இந்த 31 மெகாவாட்ஸ் மின்சாரத்தினால என்ன வருமானம் கிடைக்குதோ அதை விட கூடுதலான வருமானம் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த குப்பை கிடங்கால கிடைக்கிது. அது எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த குப்பையை கொண்டாந்து கொட்டினோன்னு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சுமார் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கு மற்ற அந்த வேஸ்ட்டு பொருள்கள் இதெல்லாம் வந்து கடையில் விற்று விற்பனையாக்கி அது மறுசுழற்சி பண்ண முடியுமோ அதை பூரா பொறுக்கி எடுத்து ஒரு 10,000 குடும்பங்கள் வந்து அந்த குப்பை கிடங்கை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து எடுக்கிற குப்பைகளாலேயே ஏறக்குறைய அரசாங்கத்துக்கு வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு 80 கோடியிலேருந்து 100 கோடி ரூபாய் மிச்சமாகுது. அதனால் வந்து இந்த 31 மெகாவாட்ஸ் மின்சாரத்தினால பெருசாக அரசாங்கத்துக்கு வந்துட போகிறதில்ல. இந்த மக்கள் வந்து இந்த எடுத்துகிட்டு போகிற குப்பைகளாலேயே வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வருமானம். ஏன்னா அந்த சேர்ற குப்பையை வந்து நிறைய அப்புறப்படுத்துறது அவங்க தான். அவங்களுக்கு தேவையான பொருட்களை, அவங்களுக்கு தேவையானதுங்களை, இரும்புங்களை, அந்த பழைய பெட்ஷீட்டு, பிளாஸ்டிக் பொருள் இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கொண்டு போய் அது விற்பனை செஞ்சு அவங்க ஜீவாதாரத்துக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. இதை பண்ணுறதுனால அதுவும் அந்த மக்களுக்கு பாதிக்கும். இதை நான் சொல்லலை. பெங்களூர்லேயே வந்து 2022 ஒரு ஆய்வு பண்ணி இந்த பெங்களூர் மாநகராட்சியில் இது இப்படி சேரக்கூடிய குப்பைகளை அங்கே உள்ள மக்கள் பொறுக்கிறது மூலயமா அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு போய் அது மறுசுழற்சி முறையில் விற்கிறது மூலயமா பெங்களூரினுடைய மாநகராட்சிக்கு வந்து ஆண்டுக்கு வந்து 84 கோடி ரூபாய் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி வருவாய் வருதுன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அது மொத்தமாக நான் இந்த முறை வந்து மாநகராட்சியில் வந்து வச்ச கோரிக்கை என்னன்னா, இந்த குப்பை கிடங்கு எடுத்துடணும். நீங்கள் கேட்டீங்க, அதை நான் சொல்ல தவறிட்டேன். குப்பை கிடங்கு எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு பொறியியல் கல்லூரி கட்டணும்னு சொல்லி நான் கோரிக்கை இந்த மாதமே வச்சுட்டேன். அந்த புல்கள் முளைச்ச அந்த ஈர நிலத்தை வந்து குப்பையை போட்டு அமைக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் அது சுற்றி இருக்கிற அந்த சுத்தோட்டார பகுதியில் பார்த்தோம்னா எல்லா நிலத்தடி நீரும் நாசமாக போச்சு. இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் அந்த எரிவுலை வந்ததுன்னா இந்த எரிவுலையினால் காற்று மாசுபடும். இந்த காற்றில் கலந்து போகக்கூடிய அந்த அசுத்தங்கள் பூரா வந்து சுற்றுவட்டாரத்தில் சென்னைக்கு நீர் வழங்கக்கூடிய புழல் ஏரி, செம்பரமாக்கம் ஏரி மாதிரி அந்த ஏரி நீர்களை வந்து அசுத்தப்படும். ஆயிப்போச்சா. அதுக்கு பிறகு அந்த தேவையில்லாத நச்சுத்தன்மைகள் காற்றில் கலந்து வர்றதுனால சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து முதல்ல வந்து ரொம்ப முக்கியமாக புற்றுநோய்,
அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மா, இந்த மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் வரும். கருவில் வளரக்கூடிய சிசுக்களுக்கு வந்து உடல் அங்கீனங்கள் ஏற்படும். இது பூரா வந்து ஏதோ இந்த உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கிற ஒரு மாமன்ற உறுப்பினர் வந்து இட்டுக்கட்டி அரசு மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறதா நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் வெற்றி பெற்று வந்த மாமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிற மாமன்ற உறுப்பினர், தொடர்ந்து நீடிப்போங்கிற நம்பிக்கையில் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கிறது அத்தனையும் வந்து எனக்காக இல்லை, அதாவது வந்து மக்களுடைய நலனுக்காக மட்டும் இல்லை, இந்த ஆட்சியினுடைய நலனுக்காகவும் தான் இந்த எரிவுலை வேண்டாங்கிறது என்னுடைய